அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்கக்கூடிய நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் 24ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல கிரகநிலைகள் சற்று சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகள் தங்களுடைய வருமானத்தையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் தாமாக உருவாக்கிக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்த கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் தடைகள் விலகி தங்களுடைய வாழ்வில் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல தடைகள் விலகி தங்களுடைய வாழ்வில் பல வாய்ப்புகள் தாமாக அமைவதற்கான சூழல் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் நவகிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு அஷ்டமத்தில் நிலை கொண்டிருந்த அங்கு வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. குருவின் வக்ரம் முதன்மையான அதிர்ஷ்ட பலன்களை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்கிறாருங்க குரு பகவான். அதோடு மட்டுமல்லாது 4 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியான ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக 5இல் ஆட்சி பலம் பெற்றிருப்பது அமோகமான மாற்றத்திற்கு அடித்தளம் விடக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் மிக வலுவாக ராகுவும் சஞ்சரிப்பது அடிப்படையிலே எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்களையும் சிறப்பான வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை மிகவும் வலுவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறது என்பதை நிழல் கிரகமான ராகு உறுதிப்படுத்துகிறார். கேது சுப விரயங்களை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை சுகஸ்தானத்தில் விரயஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருப்பதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் செவ்வாய் வீற்றிருக்கிறார். தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் சூரியன் வீற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து இந்த வேளையில் வித்யா கரகரான புதனும் தனஸ்தானத்தை வலு சேர்க்கிறாருங்க. ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் மிக வலுவாக தைரியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையில இருக்கக்கூடிய சிரமங்கள் தடைகளை களைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. சந்திரனை பொறுத்த வரைக்கும் லாபம் விரயம் ஜென்மம் தனம் என 2 இடங்களில் பல மாற்றத்தை அதீதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகிறாருங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சந்திரனின் அமைப்பு இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல நல்ல வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க தானாக பல நல்ல வாய்ப்புகள் தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைவதற்கான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் புதன் சனி ராகு என பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் எந்தவிதமான தடையும் இன்றி சிக்கலும் இன்றி வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக அமைகிறது. தேவையான வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பல கிரகநிலைகள் குடும்பத்திற்கு நல்ல முன்னேற்றத்தை வருவாயை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன. எதிர்பாராத பண வரவு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக இந்த வேளையில் கிடைப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறதுங்க. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய சிறு முயற்சியில் கூட அலைச்சல் சிரமம் இல்லாமல் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த வேளையில் கிடைக்கிறது. குடும்ப கவலைகள் நீங்கி நல்ல முன்னேற்றம் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இந்த தருணத்தில் நிறைவாக அமையும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான சந்தர்ப்பமும் தாமாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறதுங்க. அதோடு மட்டுமல்லாது காணாமல் போன பொருளை மீண்டும் கண்டடைவதற்கான நல்ல யோகமும் நிறைவாக இந்த வேளையில் கிடைக்கிறது. தொலைந்து போன பொருளையும் மீண்டும் பெறுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே நல்ல அதிரடியான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக இந்த தருணம் என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் குருவும் வக்ரம் பெற்றிருக்கிறார். யோகஸ்தானத்தில் ராகுவும் அமர்ந்திருப்பதால்
இருப்பதால் நிர்வாக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. பல்வேறு வகையான சூட்சமங்களை நன்கு அறிந்து அதை திறன்பட செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறதுங்க. உங்களது நற்பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் நீங்கி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. ஒவ்வொரு செயல்பாடுகளையும் திறன்பட செய்வதற்கான யோகம் கலைத்துறை ரீதியான பணிகளில், உத்தியோகம் ரீதியான தொழில் ரீதியான பணிகளிலும் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் இருந்து வந்த தடைகளை நீக்கி லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கொடுக்க போகிறாருங்க. ராகு யோகஸ்தானத்தில் இருப்பதால் தொழில்துறையில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. உண்மையில் இந்த தருணம் என்பது தொழில்துறை வியாபாரத்துறையில் தாமாகவே தங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமையக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனும் தைரியஸ்தானத்தில் தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எதிர்பாராத பல வகையில வருமான வரவிற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான புதிய முயற்சிகள் மிகவும் வெற்றிகரமாக அமையும். அனுகூலமான நல்ல மாற்றங்களை நிறைவாக கலைத்துறையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிடுவதை காட்டிலும் நல்ல வெற்றி வாய்ப்பு இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் தடையில்லாமல் சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆசிரியர்களின் ஒத்துழைப்பும் பெற்றோர்களின் ஆதரவும் நிறைவாக கிடைப்பதால் கல்வியில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக அமைகிறது. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாயும் கர்மத்தில் வலம் வருவதால் விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல மடங்கு உயர்வதற்குரிய நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது நீண்ட நாள் எதிர்பார்த்து கொண்டிருந்த கால்நடை வளர்ப்பு சார்ந்த பணிகளும் மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம். பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு அஷ்டமத்தில் வக்ரகதியிலும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் தைரியஸ்தானத்திலும் இருப்பதால் பெண்மணிகள் கற்பனையாக இருந்த பல விஷயங்களை செயல் வடிவம் கொடுப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. பல்வேறு வகையான செயல்பாடுகளை திறன்பட செய்வதால் இல்லத்திலும் சரி, தொழில் வியாபாரம் உத்தியோகத்திலும் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் துலாம் ராசிக்கார பெண்மணிகள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வருகின்ற நவம்பர் 30 அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள். அப்போது தங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள், சிரமங்கள் அனைத்தும் விலகி மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு